ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரோன் ஆஃப் ஸ்டீலில் எபிசோட் 198 அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு லைக் போட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங் காட்டாங்க. இந்த இடத்துல எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த டீமன் எம்பரோட அந்த ஒரு டைலில் தான் அந்த இல்யூஷனில் காட்டுறாங்க. அதில் ஸோ ஃபெங்க்லின் அப்படின்ட்டு அந்த பொண்ணு பேசிட்டு இருந்த இடத்துல நீ எங்கே போன, இவ்வளோ நாள் நீ ஏன் வரலை, உனக்கு தெரியுமா? ஸோ நான் உன்னால பிறகு நம்ம சைல்டு வயிற்றில் சுமந்துக்கிட்டு ஒவ்வொரு நாள் நீ எப்போ வருவ அப்படின்ட்டு நானும் நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசியாக நம்ம குழந்தை அவளுமே பிறந்தான். ஆனால் என்ன விஷயம், அவள் கடைசி வரைக்குமே பார்த்து நம்ம பயோ அவளோட அப்பாவை நேரில் பார்த்ததில்லை அப்படின்னு நம்ம இவர்களும் என்ன சொல்கிறனே தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம், அவகிட்ட பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து இருக்கிற அதே டீமன் பிளட் இருக்குது. இது தெரிஞ்ச மக்கள் அவளை கொன்னியாகணும்னு எல்லாரும் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா. அவளை எடுத்துட்டு நானும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்தேன். ஒரு கடத்தில் எனக்கு வேறு வழி தெரியாமல் நான் ஒரு ட்ராகர் எடுத்து என்ன நானே குத்தி என்னோட இதயத்து மூலயமா என்னோட ரத்தத்தை, டீமானுக்கு இல்லாத என்னோட ரத்தத்தை அவள் உடம்புல செலுத்தினேன். என்னோட மொத்த ரத்தத்தை செலுத்தி அவளை நான் காப்பாற்றி இந்த உலகத்துக்குள்ளே பார்த்து நான் வாழ வச்சேன். அப்போல்லாம் நீ எங்கே போயிருந்த, நீ எங்கே போயிருந்த, எனக்கு நீ சத்தியம் பண்ணதில்லை நீ திரும்பி வரேன்னு சொல்லி எங்கே போயிருந்த அப்படின்ட்டு அவங்களுக்கு கேட்க இந்த இடத்துல டீமன் எம்பருக்கு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல டீமன் எம்பராக பேசுகிறாங்க. இந்த இடத்துல லிங்கோ என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு, இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்ட்டு அவருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 7th கிங் அவன் அவளோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ அவன் சொல்கிறான் இதில், சரி ஓகே நான் உன்னை மன்னிக்கிறேன். இது லிங்கியோ சொல்லுவா, நான் ஒன்று வைக்கிறேன், ஆனால் நீ என் கூடவே இரு, தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாவது என்னை பிரியாத, என் மனுஷன் கஷ்டப்படுத்தாது, நீ என் கூடவே இருக்கிறேன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. ஸோ இப்போ என்னன்னா அந்த 7th கிங் இருக்கல அவள் தான் இலூஷன்லேயே எங்கே இருக்குன்னு நினைக்கிறான். பட் டீமன் எம்பரர் என்ன பண்ணுறான், அவள் கையில் ஒரு ஸ்வாடை வர வச்சு டேரக்டாக அவரோட நெஞ்சிலேயே குத்த வச்சிடறதுல என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறதுல. ஸோ எம்பரர் சொல்கிறதுல என்னால் இங்கே இருக்க முடியாது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, உனக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை இருந்தால் நம்ம மீட் பண்ண சுச்சுவேஷன் வந்தால் தயவு செஞ்சு என்னை மீட் பண்ணாத, எம்பரர் எப்போவுமே கூட இருக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லுவான் பாருங்க. இதை கேட்ட உடனே பார்த்தா அந்த 7th கிங்லாம் சரியான ஷாக். அந்த இடத்துல நீ எல்லாம் இதயமே இல்லாதவன்டா, இந்த இடத்துல நீ அவளை ரிஃப்யூஸ் பண்ணுறது, அவள் கூட இருக்கப்பட சொல்கிறது, அவளை திரும்ப கொள்றதுக்கு சமன்டா, உனக்கு இதயமே கருணையே இல்லையாடான்ட்டு அவளும் சைடில் பேச ஆரம்பிக்க இந்த பக்கம் டீமன் எம்பரரை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த இதில் கடைசியாக 15,000 நாட்கள் ஆச்சு அவள் என்னை விட்டு பிரிஞ்ச. இந்த ஒவ்வொரு நாளும் அவள் பிரிஞ்சது இந்த கத்தியில் என்ன குத்துற மாதிரி தான் இருக்குது. நான் இந்த மாதிரி எக்கச்சக்க மனுஷன் நான் அனுபவிச்சிருந்தாலும், ஆனால் நான் ஒரு எம்பரர் அப்படின்ட்டு டென்ஷன் ஆகிட்டு, அப்புறம் நீ என்ன தைரியம் தான் லிங்கி உருவத்தை நீ எடுப்ப அப்படின்னு கொஞ்சம் டிமாண்ட்ஸ் அந்த இல்யூஷன் அதை கிராக் மட்டும் இருந்ததுல நீ பண்ண தப்புக்கு உனக்கு மரணம் தான் அப்படின்ட்டு அவர்லாம் சரியான டென்ஷன் இருந்ததுல. அவளோட அப்பீரன்ஸ் நீ முன்னாடி கொண்டு வந்துட்டு இல்லைன்ட்டு ஒரு அடிக்க ஆரம்பிக்க அவளாம் கிட்டத்தட்ட இறந்துடா கடைசியில் பேசிட்டு இருக்கா. நீ எல்லா கருணையே இதயமே இல்லாதவன்டா, உன்ன மாதிரி ஒருத்தனை பார்த்தா இந்த 7 sins பனிஷ்மெண்ட் அவர் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு அவளுமே சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா அவரோட உயிரை பார்த்து இறக்கிறது உன்னோட இன்டென்ஷன் என்னதான்டா சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல டீமன் எம்பர் சொன்ன இந்த இடத்துல இந்த காட்ஸுக்கு இந்த எம்பரர் கடவுளாக பிடிக்கலன்னா இந்த எம்பரர் லீடர்ஷிப் அவன் எடுத்துக்கிட்டு எல்லா காட்ஸையும் சப்ரஸ் பண்ணி அவன் டிவைனிட்டி அடைவான் அப்படின்ட்டு இறந்து போன அந்த 7 sins அந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து அவன் அந்த டிவைனிட்டி கிறிஸ்டலை உருவாக்குறான் அந்த இடத்துல. ஸோ திடீர்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். ஸோ பல காலங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல டீமன்ஸ் அப்புறம் நல்ல எனர்ஜி குட் எனர்ஜி ரெண்டும் ஈக்குவல் ஆச்சு. அதாவது என்னன்னா ஒரு டார்க்கான எண்ணம் கொண்ட ஒருத்தர் கடவுளானா, அதுவும் காட் ஆஃப் சின்ஸ் பாவங்களின் கடவுளானா, அதுக்கப்புறம் சுவாடத்தி எக்கச்சக்க காட்ஸை கொள்ள ஆரம்பிச்சு நிறைய பேர் செத்தாங்க. இதுலேருந்து ஆல் மைட்டி காட் ஆஃப் லைட் அவர் பார்த்தீங்கன்னா அந்த காடை அழிச்சு அவனோட பவர்ஸை 7 பாகங்களாக பிரித்து இந்த பனிஷ்மெண்ட் டவரில் அடைச்சி வச்சார். ஸோ யார் ஒருத்தன் இந்த ஒரு 7 டீமன்ஸ், அதாவது 7 கிங்ஸு காட் கிங்ஸ் இவங்களுக்கு கொன்று அவங்களோட பவரை ஒன்றா சேர்க்கும் போது அந்த சின்ஸ் ஆஃப் காடோட அந்த கிறிஸ்டல் உருவாகும். அவங்க காட் ஆஃப் சின்னோட கடவுளாக சக்ஸஸராக உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் ஆயிடுச்சு. ஆனால் அது யாருமே பண்ணதில்லை, மில்லியனேர்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல டீமன் எம்பரோ பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து கிறிஸ்டலை உருவாக்கிட்டாரு. இப்போ இங்கே இருக்கிற காட்ஸ்லாம் ஸோ இந்த விஷயம் இந்த சீக்கிரட் எப்படி இவனுக்கு தெரியும், இவன் எப்படி இதை உருவாக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்துட்டு டீமன் காட் எம்பரை எடுக்க போனால் சுற்றிக்கிற காட்ஸ் தடுத்துக்கிறதுல உங்ககிட்ட இருக்கிறது ஈவில் இன்டெக்ஷன், நீ கடவுளாக மாறினா அது எல்லாத்தையுமே ஆபத்து, இந்த கான்டினென்ட்டே நீ அழிச்சிரு
அழிஞ்சிருவேன், நீ கடவுளாக மாறக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் அதுக்கு விட மாட்டோம். 4 காட்ஸுமே வந்து எதிர்த்து வந்து நினைக்கிட்டு இருக்காங்க. நம்ம எம்பரர் இடத்துல எம்பரர் வந்து பனிஷ்மெண்ட் ஆகுது, சின்ஸ் ஆகுது, மயிராகுது, நீங்கள் எல்லாம் வந்து என் கால் தூசிக்கு கூட வந்து சமம் கிடையாது அப்படின்ட்டு அவரோட பவரை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஸ்லாஷ் அடிக்கும். அவங்க 4 பேர் பண்ண அட்டாக் அப்படியே டிஸ்ட்ராய்க்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்க இடத்துல அந்த இடத்துல எம்பரர் சொல்கிற இடத்துல கிட்டத்தட்ட நான் வந்து 17,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மில்லினியம் மானாவை அடைஞ்சிட்ட இடத்துல. ஸோ காட்ஸ் அப்புறம் வந்து ஹியூமன்ஸ் இவங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் அதை எம்பரர் தடந்து ரொம்ப நாட்கள் ஆச்சு அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா வந்து அவர் சும்மா வந்து ஸ்பிரிச்சுவல் உருவச்சு கூட அடிக்க 4 காட்ஸும் திருச்சிட்டு பார்த்தீங்கன்னா போகிறாங்க இடத்துல. உங்ககிட்ட வந்து இவ்வளோ பவர்ஸ் இருக்கு, ஆல்ரெடி எப்படி உங்ககிட்ட இவ்வளோ பவர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு யாருக்குமே பார்த்தீங்கன்னா புரியாமல் பார்த்துருக்காங்க அந்த இடத்துல. என்னானாலும் உன்னை கடவுளாக விட மாட்டோம் அப்படின்ட்டு 4 காட்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து எம்பரர் தடுக்க பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்க. அவர் ஜஸ்ட் சிங்கிளாக ஒரே அட்டாக தான் தடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு காட்ஸை பார்த்தீங்கன்னா கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு காட்ஸை சேர்த்துக்கிட்டு கடைசியாக ஒரே ஒரு காடாவது லைட் காடாக மட்டும் தப்பிப்பா. அவளும் பார்த்தீங்கன்னா வந்து அவளோட ஸ்பிரிச்சுவல் உருவத்தை பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீமன் எம்பரர் சண்டை போட ரெடியாக இருக்க. பட் டீமன் எம்பரர் சின்ன அட்டாக் தான், அவளும் அதே இடத்துல இறந்துருவான். அது மட்டும் இல்லாமல் நம்ம டீமன் எம்பரர் பற்றி அந்த டிவைனிட்டி கிறிஸ்டல் அதை பார்த்தீங்கன்னா எடுத்துருவார் வெற்றிகரமாக. கடவுள் ஆகிறதுக்கான தகுதி பார்த்தீங்கன்னா இதை அப்சர்வ் பண்ணி அவருக்குள்ளே வச்சுக்கிறது தான். இந்த இடத்துல திடீர்னு ஒரு கர்ஸ் ஃபார்ம் ஆக்கி அவர் ஒரு ஷீல்டு ஒரு பிரிசனுக்குள்ளே அடைக்குது. உள்ளே வந்த வந்து லைட் கார்டாக சொல்லுங்க இடத்துல. ஸோ யார் ஒருத்தங்க இது எடுக்கிறாங்களோ இது கூட வந்து ஒரு கர்ஸ்ன்னு வரும். இது பார்த்தீங்கன்னா எட்டர்னல் பிரசன், உன்னால் இதுக்குள்ளேருந்து வெளியே வர முடியாது, நீ ஃபார் எவரா இங்கே தான் மாட்டிப்ப எம்பரர், இங்கேயே கடந்து சாகுடா அப்படின்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த பக்கம் எம்பரர் யோசிக்கிற நேரத்தில் அவன் திடீர்னு பிளாக்ஸ் ஒரே ஒரு ஸ்டாரோட ஒளி தெரியுது நேரத்தில். ஸோ என்னோட பிரதர் அப்படின்னு எம்பரர் சொல்ல அந்த இடத்துல ஒரு வாசி யார் ஆனால் வந்து நம்ம வசாகோ அவர் வந்து வருவார். நீ சொன்ன மாதிரி தான் இங்கே எல்லாமே நடந்துச்சு பிரதர் அப்படின்னு யுவர் ஆனர் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டார் டிமனும் பேசணும்ல. ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இருக்குது, நீங்கள் கடவுளாக இருக்குது, தயவு செஞ்சு உங்கள் கையை கொடுங்க, உங்கள் கையை கொடுத்தீங்கன்னா நான் உங்களை வந்து ரியல் வேர்ல்டுக்கு கூப்பிட்டு வரேன், இந்த பிரசன்ட்லேருந்து உங்களை விடுவிக்கிறேன், நீங்கள் கடவுளாகிடுங்க யுவர் ஆனர், தயவு செஞ்சு வந்து ஒரே ஸ்டெப் கொடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்பரரும் பார்த்தீங்கன்னா கை கொடுக்க அவரோட நெஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வைப்பார் இடத்துல வாசாகோ அப்படின்ட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா எம்பரர் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட க்ரோனை அழிச்சு நீ வந்து எட்டர்னல் ஸ்லீப்புக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சுடுறதுல உன்னோட சோலை வந்து நான் நம்மளோட ஹோம் லேண்டுக்கு அனுப்பிச்சோன்னா அடுத்த செகண்ட் அந்த ப்ரெஸ் உடஞ்சி பார்த்தீங்கன்னா டீமன் எம்பரர் போகிறதுக்கான ஒரு பாதை பார்த்தீங்கன்னா உருவாகுனதுல நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண் முழிக்கிறது நம்ம ஹோம் லேண்டுக்கு பக்கத்தில் வந்து இருக்கும். அங்கேருந்து ஹோம் லேண்டுக்கு வழியாக வந்து இந்த மின்மினி பூச்சிகள் உனக்கு வந்து வழி கொடுக்கும் நம்ம வீட்டில். அதாவது அவங்க கிரகத்தில் வந்து நீ கண் முழிப்ப அதுக்கு வந்து வீட்டுக்கு அந்த பூச்சிகள் வழி கிடக்கும் அப்படின்ட்டு இருக்க. ஸோ பிக் பிரதர் செகண்ட் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வசாகவும் ஓடுறாரு. ஸோ உங்கள் அண்ணனில் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக நீ கடைசியாக வந்து நீ வந்து ஹாப்பியாக இருப்ப அப்படின்ட்டு நம்ம எம்பரர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா வந்து ஸ்டார் டிமனும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணை மூட்டுறதோடு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருவார். நம்ம டீமன் எம்பரருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஆஃப் பிரதரை வந்து இழந்துட்டோம் அப்படின்ட்டு சோகம் இருக்கு. ஆனால் அதை தாண்டி பழி வாங்குற உணர்ச்சி. ஸோ இதில் எம்பரர்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எடுத்து வைப்பார். ஸோ இந்த கடவுள்கள் எங்களை இறக்கமற்றவர்கள்னு வந்து சொல்லுவாங்க. நாங்கள் இந்த காண்டினென்ட் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேரை கொண்டு இருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே எங்களை இறக்கமற்ற டீமன்ஸ்னு கூப்பிட்றது வழக்கம் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த பயம் அவங்க ஓடினது இந்த எல்லா விஷயங்களும் ஏன் வந்து அவர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எம்பரராக இருந்தார் என்னன்னா எங்களோட கிரகம் வந்து அழியும் போது இந்த ஆஸ்டின் கிரெஃபின் பியூர் டிஸ்ட்ரக்ஷன் எங்களோட கிரகத்தை அழிக்கும் போது இந்த கடவுள்கள் இன்னும் பிடுங்கிட்டு இருந்தானுங்க. இந்த கடவுள்கள் ஒருத்தங்க கூட அப்போ கண் இல்லாமல் வந்து பார்க்க யாரும் ஹெல்ப் பண்ணல. அப்போ இவனுங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு தகுதி கடவுளாக இருக்க தகுதி இல்லானவங்க, அவனுங்களும் வந்து கேவலமானவங்க தான். ஸோ என்னோட ரிவெஞ்சை நான் தான் எடுக்கணும், இன்னொரு கிரகத்தை நான் அழிய விட மாட்டேன். ஸோ என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஒட்டுமொத்த இடமே அழிஞ்சாலும் ஆஸ்டின் கிரிஃபினை நான் கொல்லுவேன். எங்கள் கிரகத்துக்கான ரிவெஞ்ச், எங்கள் உயிர்கள் போனதுக்கான ரிவெஞ்ச் நான் கண்டிப்பாக வந்து எடுப்பேன் அப்படின்ட்டு இவர் கடைசியாக கடவுள் ஆகிட்டார். அவரோட பவர் சக்கமாக வந்து அப்பியரன்ஸ் வந்துருச்சு. அப்பியரன்ஸ் வந்து பயங்கரமாக மாறிச்சு. இடத்துல இவர் பார்த்தீங்கன்னா வந்து காட் ஆஃப் சின்ஸ், நம்ம வந்து அரக்க கடவுள்னு கூப்பிட்டுக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரக்க கடவுளும் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கு. அவரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இடத்துல எங்கள் இனத்தில் சிந்தின ரத்தங்கள் எல்லாத்துக்குமே நான் வந்து முற்றுப்புள்ளி வைப்பேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கான ரிவெஞ்ச் நானே எடுக்கிறேன், அந்த ஆஸ்டின் கிரிஃபினை நான் கண்டிப்பாக வந்து கொள்ளுவேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து ஆஸ்டின் கிரிஃபினுக்குமே இது ஃபீல் ஆகிற மாதிரி சொல்லிட்டு ஹாய்வு பார்த்தா கத்துற மாதிரி அந்த இஷ்யூஷன் வருது. இந்த இடத்துல இந்த உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, இந்த உலகத்து கூட சேர்ந்து இந்த ஆஸ்டின் கிரிஃபினையும் நான் கண்டிப்பாக அழிப்பேன் அப்படின்னா. ஸோ ஹீரோவுக்கு வந்து இப்போ தான் வந்து புரியும். ஹீரோ நினைக்கிறேன் அந்த இடத்துல ஸோ இது அந்த டீமன் எம்பரோட இன்டென்ஷனாக இந்த உலகத்தோடு சேர்த்து ஆஸ்டின் கிரிஃபினையும் அழிக்கிறது தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புரியுது இடத்துல.
ஸோ இந்த ஹியூமன்ஸாக இருக்கட்டும் டீமன்ஸாக இருக்கட்டும் நேச்சர் கிளான் லைஃப் கிளான் எல்லாருமே இந்த டிஸ்ட்ராக்ஷன் சைக்கிள்லேருந்து யாருமே வெளியே வரலன்ட்டு இந்த லைட் கார்டன் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருப்பாருல. ஸோ இதுதான் வந்து ஒரு விஷயம். நீ வந்து எல்லாத்துக்கும் பீஸை கொண்டு வரணும் அப்படின்னா வந்து டீமன் எம்பரர் நீ வந்து டிஃபீட் பண்ணணும். ஆஸ்டின் கிரிஃபினை நீ ஃபுல்லாகவே நீ கொல்லணும். அப்போ மட்டும்தான் இந்த உலகத்துக்கு உன்னால நிம்மதியை கொண்டு வர முடியும் லாங்கோச்சான்னு. ஸோ வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க, பல்லாயிரம் வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த கடவுள் அது நீ தான். காட் ஆஃப் லைட் அண்ட் ஹோப் அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவர் பார்த்தா மறைஞ்சிடும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றை கொடுக்குறேன்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தா வந்து அந்த கோல்டன் கலர் எனர்ஜி வாங்கிட்டு இது கொஞ்சம் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான், ஆனால் கண்டிப்பாக லாங்கோச்சனா நான் இதை வந்து முடிப்பேன். என்னோட மக்களுக்கு நான் வந்து பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். கிட்டத்தட்ட இந்த 6197 வருஷமாக நடக்கிற இந்த பேட்டிலுக்கு நான் ஒரு முடிவை கொண்டு வரும் அப்படின்னு இருக்கேன். சுற்றிக்கிற சீனியர்ஸ்லாம் லாங்கோச்சன் சொல்ல நம்ம டீம் ஆளுங்களே இருக்க நம்ம கையரை வந்து ஹோச்சான்னு கூப்பிடும் அந்த இடத்துல. ஸோ என்ன லவ் பண்ணுற பீப்புள்ஸ் எனக்கான பீப்புள்ஸ் எல்லாருக்காகவும் இந்த உலகத்தை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், யாரையும் சஃபர் ஆக விட மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவனை பார்த்தீங்கன்னா வந்து களத்தில் இருந்துக்கலாம். ஓகே என்ன பண்ணுறது தெரிஞ்சு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கையத்தை பார்த்தா அந்த ஓல்டு டெத் கார்டு சொல்லுவார், அவன் அவனோட முடிவை எடுத்துட்டான், நீ என்ன பண்ண போகிற கையர் அப்படின்னு கேட்டுட்டு கையர் ஒன்றே சொல்லுவாங்க இடத்துல, அவன் அதை தான் பண்ணுவான், எனக்கு வந்து நல்லாவே தெரியும், அவனுக்கு இந்த உலகம் முக்கியம், அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவான், ஆனால் எனக்கு அவன் தானே முக்கியம், அவன் வந்து இந்த உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நான் அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன், எப்போவுமே லாங்குவேஜ் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம கையரும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த டீமன் எம்பரர் அதாவது அரக்க கடவுள் அவர் பார்த்தா அந்த டிமான்ஸ் ஒட்டச்சிட்டு காட் பார்த்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்க, பூமியில் பயங்கரமான ஒரு கிராக் அப்படியே வானத்துக்கு மேலே வந்து வெளியுது, அதனால டார்க்னஸ் ஆனஞ்சு எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஃபேரி ஃபர்னஸும் வந்து இடத்துல அவன் வந்து உண்மையிலே காட் ஆகிட்டானான்னு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் 3 டீமனா வந்து வாசகோ ஃபைனலாக நான் வந்து விட்னஸ் பண்ணிட்டேன், உன்னோட சாக்ரிஃபைஸ் எல்லாமே ஒருத்து, நம்ம லாட் கடவுள் ஆயிட்டாரு அப்படின்ட்டு அவனுக்கு கத்த ஆரம்பிச்சிருக்க. சுத்திக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து டீமன் அப்புறம் கடவுள் ஆயிட்டு எல்லாமே காத்திக்கிட்டு இருக்காங்க. எக்கச்சக்க பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்க, இருக்கிற டீமன்ஸ் எல்லாமே வந்து ஃபைனலாக இந்த உலகம் நம்மளோட உலகம் டீமன்ஸோட உலகமாக வந்து மாறப்போகுது, எல்லா ஹியூமன்ஸ் அழிய போகிறானுங்க அப்படின்னு எல்லாமே கத்திக்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாருமே ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க. டீமன் கார்டும் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட அந்த டைனமிக் பிளாக் டிராகன் அதுக்கு பவர் கொடுத்துட்டு ஒரு பிளாஸ்ட் பண்ண, அதுலேருந்து வந்த டார்க்னஸ் எனர்ஜி எல்லா லிவிங் கிரியேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக பாடி அவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட வந்து கொள்ற மாதிரியான ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து போயிடுச்சு. அவங்க எல்லாரும் பயங்கரமான எனர்ஜி ட்ரைன் ஆகிடுச்சு. ஸோ எல்லாரும் வந்து அவ்வளோதான் முடிச்சுட்டு இருக்க. ஒரு பாப்பாலாம் வந்து அம்மா நான் சாக விரும்பல, தயவு செஞ்சு எனக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்க நேரத்தில் எல்லாருமே கவலையில் இருக்க. திடீர்னு அங்கே ஒரு லோட்டஸ் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. பேக்ரவுண்டில் கையரோட வாய்ஸ் யாரோ கவலைப்படாதீங்க கையரை பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நடந்துடுறா. ஸோ இப்போ தான் டெத் கடவுளாக இருக்கா. அவள் ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் அந்த சோல் ரிவர், அதில் வந்து பல்லாயிரம் வருஷமாக மாட்டிக்கிட்டு இருக்க இன்னசென்ட் சோல்ஸ் அது எல்லாத்தையும் நான் விடுவிக்கிறேன், உங்களுக்கு விடுதலை அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரைக் அடிக்க ஆரம்பிக்க. அந்த இடத்துல இருக்கிற எல்லா சோல்ஸும் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளியே வந்து இங்கே இருக்கிற மக்களை பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட காயங்களை ஹீல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதுங்களும் பார்த்தீங்கன்னா வந்து மோட்சம் அதாவது கம்ப்ளீட்டாக மறைஞ்சிருச்சு. ஸோ கையரோட அவங்க அப்பா அம்மாவும் வந்து கையர் நீயான் இருக்க. இந்த பக்கம் கையரோட இது மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணாங்களா சின்ன வயசாக இருக்கும்போது அந்த டீம் மேடம் கடவுள் ஆகிட்டாங்களா அப்படின்னு எல்லாரும் பார்த்து பேரண்டுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மொத்த அலைன்ஸ் நம்ம வைஸ் லீடர் அலைன்ஸ் லீடர் பார்த்தீங்கன்னா கடவுள் ஆகிட்டாங்க, அதுவும் டெத் கார்டாக மாறி இருக்காங்கன்னு எல்லாம் ஆச்சரியத்தில் இருக்கானுங்க. நம்ம டீமன் கார்டு எம்பரர் அரக்க கடவுள் அவரு பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்க டிராகன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா மக்களை அட்டாக் பண்ண அமைச்சுக்கிட்டு இருக்க. நம்ம கையர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு போட்டு பார்த்தீங்கன்னா மொத்த மக்களையும் அந்த டொமைனில் இருக்கிற மொத்த மக்களையும் பாதுகாக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சைடு ஒரு எனர்ஜி அந்த ஒரு லைட் எனர்ஜியால் இருக்கிற டிராகன்ஸ் எல்லாருமே மறைய ஆரம்பிச்சிட்டு இருக்கு. என்னடான்ட்டு எம்பரர் திரும்பி பக்கம் இருக்கா. அந்த இடத்துல டார்க் கிளவுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலகிட்டு லாங்கோச்சன் தி லைட் ஆஃப் காட் அண்ட் ஹோப் அவரு பார்த்தீங்கன்னா வெளியே வருது. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே வந்த உடனே கலந்து பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு சூரியனே நிற்கிற மாதிரி இருக்க. அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான லைட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து வெளியே பார்த்தீங்கன்னா வந்து அப்பீர் ஆக ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ரெடியாக இருக்கா அந்த இடத்துல. ஸோ வந்து இறந்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து காட் ஆஃப் லைட்டால் ஹோப் உயிர் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அந்த லைட் அந்த டார்க்னஸான அழிஞ்சு போன எல்லா இடங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ திரும்ப ஒருத்தர் இந்த மக்களுக்கு அடிப்பட்ட காயங்களும் போடுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அலைன்ஸ் லீடர் பார்த்தீங்கன்னா வந்து கடவுள் ஆகிட்டாரு, எல்லாரும் கொண்டாடுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க. லாகோச்சா நீ கடவுள் ஆகிட்டேன்னு பார்த்தா சொல்லிட்டு இருக்க இடத்துல. ஸோ எல்லாருமே சரியான சந்தோஷம். இந்த பக்கம் நம்ம ஹோச்சானும் கையிருக்கமா ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறதுனால பார்த்தா அவங்களுக்கு காதல் பயக்கத்தில் பார்த்தா இருக்காங்க. இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஹியூமனிட்டி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஹியூமனிட்டி எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கு. எல்லாருமே பேட்டிலுக்கு பார்த்தா ரெடியாக ஃபைனல் பேட்டில் இருக்கு. இந்த பக்கம் டீமன்ஸும் அதுக்கு போக பொருள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு
பார்த்தீங்கன்னா சண்டைக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்க. கிட்டத்தட்ட 6197 வருஷமான இந்த ஒரு எண்ட்லெஸ் பேட்டிலுக்கான கடைசி பேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அப்பீர ஆரம்பிக்குது. இருக்கிற எல்லா ஃபோர்ஸஸும் இதில் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. பேட்டிலுக்கு ரெடியான இருக்க லாங்கோ சான் அப்படின்ட்டு ஜம்பர் கூப்பிடுற நேரத்தில் ஸோ வந்து இன்னும் 3 நாளுக்கு அப்புறம் இந்த ஃபைனல் பேட்டில் வந்து வச்சுக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமன் எம்பர் சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல டிராகன் இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது நடக்கும், டிராகன் பிளேஸில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் லாங்கோ சான் கண்டிப்பாக நான் வந்து ரெடியாக இருக்கேன் அப்படின்ட்டு 2 பேருக்கு நடுவில் ஃபைனல் பேட்டில் அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக நல்லா இருக்கும், நான் உங்களுக்கு நல்லா ஃபீல் குட்டாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு லைக் போட்டு போங்க. ஸோ நான் ஒரு சில விஷயத்த வந்து நான் ஃபைனல் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ என்ன விஷயம்னா, நம்ம டீமன் எம்பரர் டீமன் கிளான் இவங்க எல்லாருமே வேற ஒரு கான்டினென்ட்டில் சந்தோஷமாக இருந்த மக்கள் தான். பட் ஆஸ்டன் கிரிஃபின் வந்து அழிக்கும் போது எந்த கடவுளும் ஹெல்ப் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேருந்து இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாங்க 6197 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டீமன் எம்பரை வந்து எப்படியோ வந்து ஆஸ்டன் கிரிஃபின் வந்து சீல் பண்ணி அவரோட பவர்ஸை பார்த்தீங்கன்னா அந்த பில்லர்ஸால் அடைச்சி அந்த பவர்ஸை வந்து இவங்கக்கிட்ட வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆஸ்டன் கிரிஃபின் அடுத்தடுத்த உயிர்களுக்கு போய் ரிவைவ் ஆக ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ இப்படியே இந்த சைக்கிள் வந்து போயிட்டு இருக்கு. டீமன் எம்பருக்கு என்னன்னா வந்து நான் ஒரு கடவுள் ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஆஸ்டன் கிரிஃபினை கண்டிப்பாக கொள்வேன், ஏன்னா ஒரு கடவுளால் மட்டும்தான் இன்னொரு கடவுளை கொல்ல முடியுன்ற விதி வந்து டீமன் எம்பருக்கு வந்து தெரியும். ஸோ இதனால தான் டீமன் எம்பரை நான் கடவுளை ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து கஷ்டப்பட்டு அவங்க லவ் பண்ணவங்களா இருக்கட்டும், அவங்களோட ஒய்ஃப், அவங்க ஒய்ஃபு, அவங்க குழந்தைங்க, இந்த மாதிரி எந்த விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுங்க. ஒன்லி நான் ஆஸ்டன் கிரிஃபினை அழிப்பேன், இந்த எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷனை நான் அழிப்பேன், ரிவெஞ்சை எடுக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் எல்லாருமே, ஈவன் அவரோட ஓன் பிரதர் மூன் டீமன் காட் அவரையுமே இழந்து இந்த இடத்துல கடவுளாக இருக்காரு ஆஸ்டன் கிரிஃபினை கொல்லணுன்ட்டு. ஸோ இந்த பேட்டில் எப்படி போக போகுதுன்னு பார்க்குறேன். அடுத்த 2 எபிசோடு ஒரு ஃபீல் குட்டான எபிசோடாக இருக்கும். பேட்டில் ஃபைட் சீன்ஸ் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு வந்து உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க, தேங்க்யூ. அப்புறம் நம்ம செகண்ட் சேனலுக்கு நேமை கேட்டால் வந்து என்னையா நேமு சொல்கிறீங்க, டூஓடிங்கிறதும் டூஷெங்கிறதும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிடிஹெச் பார்த்து எல்லாம் கெட்டு போயிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா வந்து டீமன் காட் இந்த சேனலுக்கு எதுவுமே சொல்கிறீங்க. ஆக்சுவலி ஒரு மூவி சேனல் டீமில் நான் இருக்கணுன்ட்டு நேம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். மூவி சேனல் ரிலேட்டடாக சொல்லுங்கள், யாரும் வைக்காத நேம். ஆக்சுவலி நான் வந்து மூவி பிரேக் அப்படின்ற மாதிரி நான் வந்து யோசிச்சிருக்கேன். அது ஓகேவா, இல்லை வேறு ஏதாவது நல்ல பேர் இருந்தால் சொல்லுங்கள், நம்மளும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ எப்படி இருக்குன்ட்டு.